வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் தேர்வு 2025 ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ டெட் தேர்வு ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு ரிசல்ட் வரல அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட் வராதவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க தோல்வி அடைஞ்சவர்கள், ஓகேங்களா. ஸோ நாட் குவாலிஃபைடு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் தேர்வுகளை வெளியிட போகிறாங்க. நாட் குவாலிஃபைடுடைய ரிசல்ட் வந்து மீண்டும் அவர்களுக்கு உண்டான சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துவிடும். இந்த டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை எப்படி நீங்கள் சரி செய்வது, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுகளை முடிவுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிவுகள் பார்த்த நாள்லேருந்து இன்றைய நாள் வர ரொம்ப மக்கள் குழப்பத்தோடு இருக்கீங்க அப்படின்றது நிச்சயமாக நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 2025 பின்வரும் மாற்றத்திற்கான கோரிக்கைகள். ஸோ ஆரம்ப மாற்றம், பிறந்த தேதி மாற்றம், எழுத்து மாற்றம், பாலின மாற்றம், இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்ப நகல் சான்றுகள் மற்றும் சலான் 200 ரூபாய்க்கு பின்னொரு வங்கி கணக்கில் நீங்கள் செலுத்தணும். பணம் செலுத்திய நகலுடன் உங்களது சான்றிதழில் உள்ள பிழைகளை குறிப்பிட்டு சான்றிதழ் நகல் ஒன்றுக்கும் இணைத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட வேண்டுங்க. ஸோ இனிஷியலாக சேஞ்சிங்கு, டேட் ஆஃப் பர்த் சேஞ்சு, ஸ்பெல்லிங் சேஞ்சு, ஜெண்டர் சேஞ்சு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டு மூலிமா கொடுக்குறாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா டிடி எடுத்து நீங்கள் போயிட்டு அனுப்பணும். ஸோ பிரான்ச் நேம் காலேஜ் ரோடு, சென்னை 6, ஓகேங்களா. அப்ளிகேஷன் காப்பி, எவிடன்ஸு அண்ட் சலான் ஃபார் 200 ரூபா பேங்க் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் எவிடன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு, என்ன டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ திருத்தத்தோடு நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்குங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரொம்ப முக்கியமான வந்திருக்க ஒரு சில தகவல்கள் மக்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் இந்த ஸ்பெஷல் டெட்டு எப்பொழுது வைக்க போகிறாங்க. ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான தேர்வு தேதிகள் எல்லாமே நெருங்கிடுச்சு. ஸ்பெஷல் டெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்கள். ஸோ இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளார ஆசிரியர் ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நெருங்கி வந்திருக்கு அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த ஸ்பெஷல் டெட்டோடைய அறிவிப்பும் குறிப்பாக வருங்க. பள்ளி கல்வித்துறையும் இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மக்களே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் நடக்க இருக்குது. 2013-17 பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தேர்தல் வாக்குறுதியாக நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுடைய டைம் நெருங்கிடுச்சு. எல்லோருமே இது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா தேர்தல் காலம் இறுதி கட்டத்தில் மக்கள் இருக்காங்க. தேர்தலுடைய காலம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தேர்தல் காலமும் நெருங்கி விட்டது. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தல் தேதிகள் அறிவிப்புக்கு முன்னாடியே தேர்தல் கொடுத்த கடந்த 4 ஆண்டுகளில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நிறைவேற்றும் தருவாயில் இருக்காங்க. அது எல்லாமே கால்குலேட் பண்ணுறப்ப 2013-2017 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க. பள்ளி கல்வித்துறை இதற்கு ஒரு விரிவான சுற்றறிக்கை அனுப்ப போகிறதா தகவல் வந்திருக்குங்க. டெட்டில் கிரேஸ் மார்க் மதிப்பெண்களும் நமக்கு வழங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து தான் பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.